ஊருக்குள்ள நம்ம கிளினிக்கை பத்தி என்ன பேசிக்கிறாங்க? எந்த வியாதியாக இருந்தாலும் ஒரே டேப்லெட்டில் சரி பண்ணுற ஒரே டாக்டர்னு பேசிக்கிறாங்க மேடம். அப்படியா? ஆமா ஆமா, மக்களுக்கு சேவை செய்ய நம்ம இருக்கோம். என்ன புதுசு புதுசா வியாதி வருது, நம்மளும் புதுசு புதுசா மருந்து கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. ஆமாம் மேடம். பாப்போம் இன்னைக்கு யார் வரான்னு. மேடம் 2 பேஷண்ட் வராங்க. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. கொஞ்சம் பக்கத்துல உட்காருங்க. சொல்லுங்க, யார் பார்க்கணும்? எங்க மாமியார்க்கு தான் மேடம் பார்க்கணும். இது ஒரு புதுவிதமான வியாதி போல இருக்கு. புதுவிதமான வியாதின்னு நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல, எதுவுமே பண்றது இல்ல. நோட்டு லெட்டு மட்டும் எடுத்துட்டு உட்காந்துக்கிறாங்க. சரி சரி சரி. எதுவும் சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதுல ஏதாவது வீடியோ போடுறதுக்காக ட்ரை பண்றாங்களா? ஆமாங்க மேடம், யூடியூப்ல ஒரு நாள் ஒரு வீடியோ போட்டோம். நிறைய லைக்ஸ், ஃபாலோவர்ஸ் வந்தது. அதுல இருந்து தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க மேடம். என்ன பண்றதுன்னே தெரியல. பிள்ளையும் பார்க்கணும், அவங்களையும் பார்க்கணும். என்னை டார்ச்சர் பண்றாங்க. அதனாலதான் மேடம் உங்களையும் நம்பி வந்திருக்கோம். சரி சரி சரி. அப்படியா? நம்ம இவங்களை ஃபர்ஸ்ட் ஒரு நல்லா செக் பண்ணி பார்ப்போம். அவங்க என்ன ஹெல்த்தானு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னன்னு பார்க்கலாம். சரிங்க. மூச்சு நல்லா இழுத்து விடுங்கம்மா. இன்னும் கொஞ்சம் நல்லா இழுத்து விடுங்க. ஒன்றும் பயப்படாதீங்க, சரியாயிரும். நல்லா இழுத்து விடுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா இழுத்து விடுங்க. தலையா நல்லா பல்ல இறுக்கி கடிங்க. சிஸ்டர் நோட் பண்ணுங்க. ஓகே, செக் பண்ணியாச்சு. உங்களை பார்த்துடலாம். சரியா சிஸ்டர்? நோட் பண்ணிட்டீங்களா? உங்களை செக் பண்ணி பார்த்தாலே எல்லா ஆர்கன்ஸுமே நல்லா தான் இருக்கு. ஆனா அப்புறம் ஏன் உடம்பு சரியில்லைன்னு சொல்றீங்க? அதை ஏன் மேடம் கேட்குறீங்க? எப்போ பார்த்தாலும் கண்டென்ட்னு நோட்டும் பேனாவுமாவே இருக்காங்க மேடம். நான் இப்படியே பார்ப்பேனா இல்லை அவங்கள பார்ப்பேனா மேடம்? ஓ, கஷ்டம்தான் இல்லை? இவங்களுக்கு வந்திருக்க வியாதி கொஞ்சம் ரிஸ்கானதாம்மா. இவங்க மூளைக்கு அதிகமாக வேலை கொடுத்துருக்கனால 2 நரம்புமே பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஆமாம், அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம். சிஸ்டர் டேப்லெட் எடுங்க. இந்தாங்க மேடம். இந்தாங்கம்மா, இந்த டேப்லெட்டை காலையில நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொடுங்க. இதுலேயே நல்ல ரிசல்ட் இருக்கும் அவங்களுக்கு. இருந்தாலும் நீங்க இதை கண்டினியூ பண்ணுங்க. டேப்லெட் தீர்ந்த உடனே இவங்களையும் அழைச்சிடுவாங்க. திரும்பவும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா அந்த டேப்லெட்டுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? ரொம்ப தேங்க்ஸ் மேடம். பரவாயில்ல. இங்க பாருங்க மேடம், உங்களுக்கு வந்திருக்கிறது ஒரு சாதாரண வியாதி தான். இதை பத்தி நீங்க எந்த டென்ஷனும் ஆக வேண்டாம். உங்களுக்கு வியாதி சரியாகிற மாதிரி டேப்லெட்டோட இப்ப நான் உங்களுக்கு ஒரு கண்டென்ட் சொல்ல போறேன். சரிங்களா? சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதெல்லாம் கண் போடுறவங்க எல்லாருமே சரியா சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்காங்கல்ல. அவங்க எல்லாமே நல்லா சாப்பிட்டு தூங்கி கண்டென்ட் போடலாங்கிறத நீங்க ஒரு கண்டென்ட்டாவே போடலாமே. தேங்க்யூ மேடம். மேடம் ஏமா? மேடம் நீங்க கொடுத்த மாத்திரை ஞாபக மருந்து மாத்திரை மேடம். எனக்கு தெரியாதா? நான் டாக்டரா, நீ டாக்டரா? ஐயோ, ஞாபக மருந்து மாத்திரை ஏன் கொடுத்தேன்னா அந்த அம்மா வந்து மருமகளை பாடா படுத்துது. இந்த மாத்திரையை சாப்பிட்டுச்சுன்னு வச்சுக்கோ, சுத்தமா கண்டென்ட் ஞாபகமே வராது. குடும்பமும் நல்லா இருக்கும், நமக்கும் நல்ல பேர் கிடைக்கும்ல. அதுக்காக தான் கொடுத்து விட்டேன். சூப்பர் மேடம். ஒரு எல்லா வியாதிக்கும் ஒரே மாத்திரைல சொல்யூஷன் சொல்றீங்க. சூப்பர் டாக்டர் தான் நீங்க. அதுக்காகத்தானே நம்ம இங்க உட்காந்துருக்கோம்.